விருச்சிக ராசி கோச்சார நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் 2024 இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல 4 மாத காலங்கள் மட்டுமே 6ஆம் இடத்துல இருந்து பிறகு 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாகிறார். இந்த 4 மாத காலங்கள் மட்டும் கொஞ்சம் கடினமான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். இது வரைக்கும் படிப்பில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். படிப்பு வேண்டாம் அப்படின்ட்டு வேலைக்கு கூட போயிருக்கலாம். அந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் திரும்பவும் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவார்கள். தடைப்பட்ட படிப்பு உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். ஏன்னா கடந்த சில வருடங்களாக கோச்சார நகர்வுகள் நல்ல பலன்களை கொடுக்கல. சனி பகவானும் சரி, ராகு பகவானும் சரி, குரு பகவானுடைய நகர்வுகளும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கலன்ற பட்சத்தில் 2024 நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம். நீங்கள் எந்த தேர்வுகள் எழுதினாலும் சரி, அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். முயற்சிகளில் கூட நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். படிப்பு சார்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தாலும் அந்த உதவிகள் கிடைக்கும். லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். 2024 அப்படிங்கிறது மறக்க முடியாத ஆண்டாக அமையும். புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் புத பகவான் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த 2024 அப்படிங்கிறது மிக சிறப்பான ஆண்டாக அமையும். ஏன்னா கோச்சார நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஆண்டின் துவக்கத்தில் முதல் 4 மாத காலங்கள் மட்டுமே கடினமான உழைப்பு தேவைப்படும். வேலையிலே இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படும். அதன் பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம், பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். மேல் படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினச்சாலும் சரி, இல்லை வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். கடந்த 2019 இருந்து 5 வருட காலங்களாக நிறைய கஷ்டப்பட்டு வரீங்க. திருமணம் கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கூடி வரும். திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த திருமண முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுத்துருக்காது. திருமண முயற்சிகள் கை கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமண வாழ்க்கை நிறைய கசப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும். மன வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த 5 ஆண்டு காலங்கள். இது கோச்சார ரீதியாக குருவோட நகர்வுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலன்ற பட்சத்தில் இந்த 2024 இருந்தே தொடர்ச்சியாக ஒரு 3 வருடங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசை. இந்த அவயோக தசையிலும் சரி, உங்களுக்கு நல்ல அமைப்பில் இந்த புதன் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கிறத விட இந்த கோச்சார நகர்வுகளும் உங்களுக்கு கை கொடுக்கணும். இந்த ஆண்டு கோச்சார நகர்வுகள் மிக சிறப்பாக இருக்குது. சனீஸ்வர பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகன சேர்க்கையை கொடுப்பார். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கூடி வரும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்குது, அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது அப்படின்னு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை தான் கொடுப்பார். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. திருமணமான நபர்களுக்கு இந்த ராகு பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துரும், பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு தொழில் பண்ணீங்க புதுசாக அப்படின்னாக்கா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பசங்களுக்காக சின்ன சின்ன செலவினங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். குரு பகவான் மட்டுமே ஆரம்ப காலத்தில் ஒரு 4 மாத காலங்கள் கடினமான உழைப்பு போட வைக்கும். அதன் பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். யாராவது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்குவீங்க. ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அரசு சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தால் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உடல்நிலையில் பாதிப்புகள் இருந்தால் அந்த உடல்நிலையில் பாதிப்புகள் நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ஆன்மீக ஒரு நாட்டத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கோயில் குளத்துக்கு போய்ட்டு வழிபாடு முறைகளை மேற்கொள்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். விநாயகர் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த நேரங்களில் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், தொழில் மேன்மையை கொடுக்கும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நபர்களாக அமைவார்கள்.
இது வரைக்கும் சொந்த பந்தங்களில் ஏதாவது மன நெருக்கடிகள் இருந்துச்சுனாக்கா அது இந்த நேரங்களில் தீர்வுக்கு வரும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துலேருந்து தசா பண்ணிச்சுனாக்கா 2024 அப்படிங்கிறது மறக்க முடியாத ஆண்டாக அமையும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 7.5 சனி நடந்த காலங்களில் இருந்து அதன் பிறகு 7.5 சனி விடுதலையாகி ராகு கேது பிடியில் இருந்து விடுதலையாகி இப்போ வந்து குருவோட உங்களுக்கு நகர்வுகள் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரங்களில் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டு. வண்டி வாகன சேர்க்கை உண்டு. நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை இந்த 2024 பார்க்கலாம். நன்றி.